அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரும்பாலான எல்லோரு வீடுகளிலுமே சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கும். அதிக பராமரிப்பு தேவையில்லை, கொஞ்சமாக நீர் இருந்தாலே போலும் நல்ல பசுமையாக அடுத்தடுத்து பல செடிகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த சோற்று கற்றாழை. இந்த சோற்று கற்றாழை இருக்கக்கூடிய அற்புதமான சத்துக்கள் என்ன, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கு நிவாரணம் என்ன, இந்த சோத்து கற்றாழை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் வீட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சோத்து கற்றாழை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கற்றாழையில் கருங்கற்றாழை, சிறுங்கற்றாழை, பெருங்கற்றாழை, சோற்று கற்றாழை அப்படின்னு பல்வேறு விதமான வகை இருக்குது. அதில் இந்த சோற்று கற்றாழம் ஒன்று. இந்த சோத்து கற்றாழை என்பது இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், இது போல் பல்வேறு விதமான நுண்ணூட்டு சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், என்சைம்கள் போல பல்வேறு விதமான 95 வகையான நுண்ணூட்டு சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சோத்து கற்றாழையை பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் காயக்கல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோத்து கற்றாழையை வச்சு பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த சோத்து கற்றாழை வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த செடியை சுற்றி இருக்கக்கூடிய டாக்ஸிக்ஸ் காற்றை சுத்தப்படுத்தும். அதாவது வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய காற்றில் இருக்கும் நச்சுத்தன்மையில உறிஞ்சக்கூடிய வல்லமை கொண்டது இந்த சோத்து கற்றாழை. மேலும் இந்த சோற்று கற்றாழையிலிருந்து கிடைக்கக்கூடிய 10 விதமான அற்புதமான பயன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம். முதல் பயன், சோத்து கற்றாழையை நம்ம தினமும் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறை சரியாக்கும். அதாவது அஜீரணம், நெஞ்செரிச்சல், வயிறு உப்புசம், இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை முற்றிலுமாக சரியாக்கக்கூடிய வல்லமை இந்த சோத்து கற்றாழையில் உண்டு. ஏன் அப்படின்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்பு இருக்குது. இதனால் வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடிய பண்பு கொண்டது, அல்சரையும் குணமாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதை நீங்கள் ஜூஸாக காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்சர் குணமாகும். வயிறு உப்பசம், வயிறு எரிச்சல், இது போல குடல் சார்ந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல முறையில் சரியாகும். இரண்டாவது நன்மையாக மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருந்தால் நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இந்த சோத்து கற்றாழையில நீர் சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்கு. இதனால இது செரிமானத்தை நன்கு தூண்டும். மேலும் இதில் இருக்கக்கூடிய வழவழுப்பு தன்மையானது குடலுடைய இயக்கத்தை சீராக்கும். இதனால் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எந்தவித சிக்கல் இல்லாமல் நல்ல முறையில் வெளியேற்றக்கூடிய தன்மையை இது உருவாக்கும். யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ, 3 நாளைக்கு மேலே யாரெல்லாம் மலம் கழிக்கலையோ அவங்களாம் இந்த சோற்று கற்றாழையை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் முற்றிலுமாக குணமாகும். மூன்றாவது நன்மையாக உடல் சூற்றை இதை முற்றிலுமாக குறைக்கும். சோத்து கற்றாழை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம், சருமத்தின் தடவுவதன் மூலம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளிர்ச்சி அதிகரிக்கும், நீர் சத்து தக்க வைத்துக் கொள்ளப்படும். உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி, சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல், இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகளை சோத்து கற்றாழையை நாம் சாப்பிடுவதன் மூலம் முற்றிலுமாக குணமாகி உடல் சூட்டு தணியும். நான்காவது நன்மையாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளால் தான் இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. அந்த இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய வல்லமை வைட்டமின் பிக்கு இருக்கு. அந்த வைட்டமின் பி சோத்து கற்றாழையில் அதிகமாக இருப்பதால் இது கொழுப்பு கட்டிகளை கரைக்கவும், இரத்த நாளங்களை பலப்படுத்தவும், இரத்த நாளங்களை இரத்தத்தை சீராக ஓடவும் இது வழி செய்கிறது. இதனால் சோத்து கற்றாழை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஐந்தாவது நன்மையாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சோத்து கற்றாழைக்கு உண்டு. இந்த சோத்து கற்றாழை தினமும் சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை உறிஞ்சக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை குடலுக்கு இருந்து தருது. அதனால ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இது கொடுக்கு. இதனால சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு இதற்கு உண்டு. ஆறாவது நன்மையாக நம் உடம்பில் இருக்கக்கூடிய கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இதற்கு உண்டு. மேலும் கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு. மேலும் உடலில் உள்ள அமினோ அமிலங்களுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய, ஒழுங்குபடுத்தக்கூடிய வல்லமை இதற்குண்டு. மேலும் கல்லீரலின் செயல்பாட்டை அதிகரிக்கவும் தூண்டவும் இது செய்யும். அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைந்தது இந்த சோற்று கற்றாழை. ஏழாவது நன்மையாக பெண்களுக்கு வரக்கூடிய மாதவிடாய் கோளாறு, அதாவது அதிகமான வயிற்று வலி, அதிகமாக உதிரம் வெளியேறுதல், வெள்ளைப்படுதல், ஒழுங்கற்ற மாதவிடாய், இது போல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு சோத்து கற்றாழை ஒரு சிறந்த தீர்வாக இருக்கு. மேலும் கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருத்தல், கர்ப்பப்பையில் வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சோத்து கற்றாழையுடன் பனக்கற்கண்டு சேர்த்து நாம ஜூஸா சாப்பிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோளாறுகளும் பிரச்சனைகளும் வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த சோத்து கற்றாழை
கற்றாழைக்கு உண்டு. கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருந்துச்சு அப்படின்னா குழந்தை ஃபார்ம் ஆவது தடுக்கப்படும், நீண்ட காலம் எடுத்துக்கும். அந்த நீர்க்கட்டி கரைப்பதற்கு வெறும் வயிற்றில் சோத்து கற்றாழை நீங்க ஜூஸா சாப்பிட்டீங்க அப்படின்னா நீர்க்கட்டி கரைந்து குணமாகி குழந்தை சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். 8வது நன்மையாக சோத்து கற்றாழையில் ஆன்டி பாக்டீரியல் பண்பு இருக்கு. இதனால வாயில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கும். இதனால் பல்லில் ஏற்படக்கூடிய பல் சொத்தை, பல் மஞ்சள், மேலும் பல் வலி, பல் ஈரில் உண்டாகக்கூடிய வீக்கம், பல் மஞ்சளாக இருப்பதால், வாய் துர்நாற்றம், இது போல பல்வேறு விதமான வாய் சம்பந்தமான பல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆக சிறந்த ஒரு தீர்வாக இந்த சோத்து கற்றாழை சொல்றாங்க. இந்த சோத்து கற்றாழையை ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வாய் கொப்பளிச்சிங்கனாலே பல்லிலும் வாயிலும் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை இது முற்றிலுமாக குணப்படுத்தும். வாயிலும் பல்லிலும் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் பண்பு இதில் இருக்கு. நீங்க தினமும் சோத்து கற்றாழையை தண்ணியில் போட்டு வாய் கொப்பிச்சிங்கனாலே இது போல பிரச்சனைகளிலிருந்து சிறந்த தீர்வு கிடைக்கும். 9வது நன்மையாக சர்ம பிரச்சனைக்கு இந்த சோத்து கற்றாழை ஆக சிறந்த ஒரு தீர்வாக சொல்லப்படுது. சர்மத்தில் ஏற்படக்கூடிய பரு, முகப்பரு, படத்தாமரை, சொரியாசிஸ், வேர்க்குரு, மேலும் வெயில போயிட்டு வந்தால் ஏற்படக்கூடிய சிவப்பு நிறமான ஒரு அலர்ஜி, அரிப்பு, எரிச்சல், இது போல பல்வேறு விதமான தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சோத்து கற்றாழை ஆக சிறந்த ஒரு மருந்து. மேலும் நமக்கு ஏதாவது தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நம்ம ஃபர்ஸ்ட் எய்டாக இந்த சோற்று கற்றாழை ஜெல்லை நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த தீக்காயத்தால் மேலும் பாதிப்பு எதுவும் தீவிரமாகாமல் இருக்கவும், அந்த தீக்காயம் சீக்கிரம் சரியாகவும் இது ஒரு நல்ல வழியாக இருக்கும். அதே போல அந்த தீக்காயத்தால் எந்தவித தழும்பும் உருவாகாமல் இது தடுக்கும். மேலும் சர்மம் பளபளப்பாகவும், சர்மம் நல்ல குளிர்ச்சியாகவும், சர்மத்தினுடைய வளர்ச்சி போக்கியாகவும், சர்மம் நல்ல அழகாகவும் இளமையாக வைத்திருக்கவும் இந்த சோற்று கற்றாழை பேருதவியாக இருக்கும். 10வது நன்மையாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு, விரைப்புத்தன்மை பாதிப்பு, விந்து எண்ணிக்கை குறைவு, இவற்றை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய வல்லமை சோத்து கற்றாழைக்கு உண்டு. இந்த சோத்து கற்றாழையில் மெக்னீசியம் இருப்பதால் இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். இதனால் விரைப்புத்தன்மை நீண்ட நேரம் இருக்கும். மேலும் சோத்து கற்றாழையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்துக்கள் புதிய விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தவும், விந்தணுக்களின் உற்பத்தியை ஊக்கக்கூடிய ஹார்மோன்களை ஊக்கப்படுத்தவும் இது முக்கியத்துவமாக கருதப்படுது. இதனால வெறும் வயிற்றில் சோத்து கற்றாழையை நீங்க நாட்டு சர்க்கரையுடன் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குறைபாடுகள், பிரச்சனைகளை இது முற்றிலுமாக குணப்படுத்தும். இந்த சோற்று கற்றாழையை அது மேலே இருக்கக்கூடிய தசை பகுதியை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய ஜெல்லு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம பயன்படுத்தணும். இதை 1 டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அதை சுத்தம் செஞ்சுட்டு பிறகு தான் பயன்படுத்தணும். இந்த சோற்று கற்றாழை உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இல்லை வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா, இதை செஞ்சதுக்கு பிறகு குறைந்தது 1 அல்லது 2 மணி நேரம் வேற எந்த உணவோ எந்த பானமோ நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கணும். அப்போ தான் இந்த சோற்று கற்றாழை மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் முழுவதுமாக நம்மை சேரும். பொதுவாக இந்த சோற்று கற்றாழையை வீட்டு வாசல்ல தான் வளர்ப்பாங்க, வீட்டுக்குள்ள வளர்க்க மாட்டாங்க. அப்படி வீட்டு வாசல்ல கண்ணில் படுற மாதிரி வளர்ப்பதன் மூலம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றுகளை இது சுத்தம் செய்து சுத்தமான காற்றை அனுப்பும். மேலும் வாஸ்து ரீதியில் இந்த சோற்று கற்றாழை வாசல் முன் வளர்ப்பதன் மூலம் கந்திசி தடுக்கப்படும், வீட்டின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ஒரு சிலர் இந்த சோற்று கற்றாழை செடியை அப்படியே வேரோட பிடுங்கி வீட்டு வாசல்ல தொங்க வைப்பாங்க. இதனால் தீய சக்திகள், ஈவில் ஐஸ், இது போல எதிர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடிய வல்லமை இந்த சோற்று கற்றாழையில் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சோற்று கற்றாழையை பற்றி உங்களுடைய கருத்துக்களும், நீங்க இந்த சோற்று கற்றாழை எவ்வாறெல்லாம் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.